சீனாவுக்கு எதிரா செயல்படணும்னா போதும். எல்லாருக்குமே ஒரு வீரம் வந்துரும். அந்த வீரம் அப்படிங்கிறது சின்ன நாடோ, பெரிய நாடோ, இல்ல செயல்பாட்டுள்ள தலைவரோ, செயலற்ற தலைவரோ எல்லாருக்குமே வீரம் வந்துரும். அதுல ஜோ பிடன் மட்டும் விதிவிலக்கா இல்ல. "நானும் இருக்கேன்" அப்படின்னு சம்பவம் செஞ்சிருக்காரு. அத பத்தி விரிவா பார்ப்போம். ஏறக்குறைய சீனாவுக்கு மிகப்பெரிய பேரிடி. வரிசையா வருது, ஒரே நாள்ல வருது. இதான் அதிபர் ஷி ஜின்பிங்க்கு ஒரு ஆட்டம் காணக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்டா விடிஞ்சு எந்திரிக்கிறதுக்குள்ள 3 கெட்ட செய்திய கொண்டு வந்தாளா? என்னதான்டா பண்ணுவேன்? அப்படிங்கிற மாரி தான் மனசுக்குள்ள நெனைப்பேன். சொல்ல முடியுமா? அதிபரோட செல்வாக்கு எல்லாம் ஆகுறது. சரி, அமெரிக்கா என்ன பண்ணுச்சுன்னு முதல்ல பார்ப்போம். ஜோ பைடன பொறுத்தவரையும் போறப்ப தான் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. லீட்ர பேப்பர்ல பூரா கையெழுத்து போடுறார். அதுல பாதி முக்காவாசி ரஷ்யா சார்ந்தது தான். உக்ரைன் யுத்தத்துக்கு அத தரேன், இத தரேன், இத தரேன், அத தரேன்னு ஒரே தர்றது தான். அம்புட்டையும் கையெழுத்து போட்டாச்சு. இனிமே தர்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே தரணும்னு நீங்க கையெழுத்து போடணும்னா, வேற ஹவுஸ தூக்கிட்டு போய்லாம் வச்சுருவோம். ஏன்னா எம்ப்டியா இருக்கு. அத வச்சுட்டு நம்ம என்ன செய்யறது? அப்படின்னு பெரிய அளவுல குரல்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் உக்ரைனுக்கான ஃபண்டிங்க நிறுத்தியிருக்காரு. பம்ப் பண்றத நிறுத்திட்டு, அப்படியே பம்ப் பண்ற மெத்தட மாத்திட்டார். ஈரான நோக்கி போனார். எதுக்குடா அப்படின்னு கேட்டா, "அப்படியே அணு ஆயுத தாக்குதல் நடத்தப் போறேன். அணு ஆயுத சோதனை நடத்தப் போறேன். அதனால நம்ம தாக்கிருவோம். போருக்கான உத்தரவு" அப்படின்னாரு. ஐயோ! டொனால்ட் ட்ரம்ப் பதவிக்காலம் அதாவது பதவிக்காலம் முடிய 8 மாசம் இருக்கும்போதே ஈரானுக்கு எதிரா ஒரு போர் ஆரம்பிச்சுருவோம்னு எதிர்பார்த்தாரு. அதுக்கே நாங்கலாம் விடல, ஒத்துக்கல. உங்க பதவிய முடிச்சுட்டு வீட்டுக்கு போற 4 நாள் முன்னாடி யுத்தத்துக்கு ஆர்டர் போட்டா செஞ்சுருவோமா? இல்ல அவனுங்க தான் விட்டுருவாங்களா? அப்படின்னு சொல்லி அதுவும் நீர்த்து போச்சு. இந்த விஷயம் நீர்த்து போச்சு. உக்ரைன் விஷயத்துல தலைவன் சாதிச்சுட்டா. அடுத்து தன்னோட பேர் உறுதியா நிக்கணுமே அப்படின்னு கேட்டா, சத்தியமா நிக்கும் தலைவா, நீ கவலையே பட வேணாம். செஞ்ச வேலை பூரா உருப்படல. உருப்படாத பட்டியல்ல நிக்கும் அப்படின்னு யாரோ சொல்லியிருப்பாங்களாட்டுக்கு. அதனால உருப்படுற பட்டியல்ல நம்ம பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சீனா சார்ந்த ஒரு தடைய போட்டிருக்காரு. என்னடா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் காலகட்டத்தில சீனா மீது ஏகப்பட்ட தடைகள். தலைவன் அதுல பெருசா மாற்றங்கள் எதுவும் செய்யல. குறிப்பா இந்த டாரிஃப் ரீதியான தடைகள தொட்டு கூட பார்க்கல, எட்டி கூட பார்க்கல. ஆனா, டெக்னாலஜி சார்ந்த தடைகள நெறைய ரிவர்ஸ் பண்ணாரு. அதுல முக்கியமா பார்க்கப்படுறது Xiaomi போன்ற ப்ராடக்ட்களுக்கு பெரிய அளவு விதிவிலக்குக்குள்ள வந்துச்சு. ஆனா, இப்ப மீண்டும் அந்த டெக்னாலஜி சார்ந்து ஒரு தடைய தூக்கி வச்சிருக்காரு. எப்படி அப்டின்னா, ரொம்ப அமெரிக்காவுக்கே உரிய ஸ்டைல்ல ராணுவ சாதனம், அதாவது ராணுவ டிஃபென்ஸ் ரீதியான பயன்பாட்டுல இருந்து இந்த கம்பெனிகள ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்கார்கள். ஏன் அப்படின்னா, உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம், அது ராணுவமா இருந்தா என்ன, வீட்டுக்குள்ள இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த தடைகள்ல சிக்கிக்கும். இதுல இப்ப ட்ரென்சன் இடத்துல மாட்டியிருக்கு. இதன் மூலியமா இப்ப பெரிய அளவு அமெரிக்க மார்க்கெட்ட இன்னைக்கோ, நாளைக்கோ அக்சஸ் கட் ஆகும். இம்மீடியட்டா ராணுவ ரீதியான அக்சஸ் கட் ஆகும். இதுல டூயல் யூஸ் பர்ப்பஸும் சேர்ந்து கட் ஆகும். அதுக்கு அடுத்து அப்படியே ஹவுஸ் ஹோல்ட் வரை நிப்பாய்ங்க. அப்ப தெளிவா சீனாவுக்கான ஒரு தடைய வலுவா டொனால்ட் ட்ரம்ப் எடுத்துட்டு போகும்போது, பைடனோட பேரும் அடிபடும். எப்படி அடிபடும் அப்டின்னா, ஆமாப்பா அவரு டாரிஃப ஒண்ணும் கட் பண்ணல. அதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணாரா? அதே மாரி ட்ரம்ப் இப்ப எடுத்துட்டு போறதுக்கு பூரா பிள்ளையார் சொல்லி யார் போட்டது? எங்க தலைவன் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்த முடியும் நம்பி இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே ஆதிக்கம் செலுத்த முடியும். நல்ல வேலையும் கூட. இது இப்ப சீனாவுக்கு பெரும் தலைவலி. ஏன் அப்பிடின்னா, "ஏய் இல்லப்பா இப்படி தடைகள போட்டீங்க" அப்படின்னு மிரட்டவும் முடியாது. அதே சமயம் தடைகள் போட்டாய்ங்கன்னு விட்டுட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் பண்ணணும். நாங்க பண்ணியே தீருவோம். இந்த மாரி விளையாடாதீங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா நாசூக்கா சொல்லியிருக்காய்ங்க. ஏன் அப்பிடின்னா, இத நாங்க சேலஞ்ச் பண்ணுவோம். ஏற்கனவே பைடனு நெறைய தடைகள ரிவர்ஸ் பண்ணார்ல. அதே மாரி வரக்கூடிய ஆட்களும் ரிவர்ஸ் பண்ணுவாங்க. இது என்ன தீண்டத்தகாத விஷயமா? அப்படின்னு சொல்றார்கள். இது பைடன குத்தி காட்டுறார்கள். ஆனா, பைடன் ரிவர்ஸ் பண்ணாரு. ட்ரம்ப் ரிவர்ஸ் பண்ணுவாரா? சத்தியமா மாட்டார். வேணா எழுதி குடுத்துட்டு போ கப்பலியல்ன்னு கேட்பார். அவர் கேட்கக்கூடிய ஒரே வேல, அடுத்த நாட்டை சேர்ந்தவங்க எழுதி குடுத்துட்டு போ அப்படிங்கிறதுதான். என்ன ஒண்ணு இப்ப அடுத்த செகண்ட் ரவுண்ட்ல அந்த சேட்ட கொஞ்சம் கூடுதலா ஆகுங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கனடாவே எழுதி குடுங்கிறாரு. ரவுண்ட்ல கம்பெனிகள எழுதி குடு. உதாரணத்துக்கு டிக்டாக்க ஒண்ணு வித்துட்டு வெளியேறிரு. உள்ளுக்குள்ளலாம் வியாபாரம் பார்க்க முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப 2வது டேர்ம் வரதுக்கு முன்னாடி கனடாவ இங்க வர்த்தகம்லாம் எதிர்பார்க்காத தம்பி. பேசாம அடுத்த ஸ்டேட்டா இழந்துக்க. இப்பல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு போயிட்டார். அப்ப அந்த மனுஷன் இந்த தடைய எடுப்பாரா? எடுக்க மாட்டார் அப்படிங்கிறதா ட்ரம்ப் போற போக்குல ஒரு சரியான ஆப்பு வச்சார். ட்ரம்ப் இப்படி ஆப்பு வைக்கும்போது
சீலாவுக்குள்ள எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதா? சீலாவுக்குள்ள எதுவுமே ஒழுங்கா நடக்காது. சீலா எங்க போனாலும் எதுவும் ஒழுங்கா நடக்காது. அதே மாரி நம்மலாம் நினைக்கிறது என்ன அப்படின்னா, சீலா எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, குப்பை ப்ராஜெக்ட்ல தான் பண்ணுவாய்ங்க. அதுலருந்து ரிட்டர்ன்ஸே வராது. அந்த லாட்ட குழி தோண்டி புதைக்கிறதுக்கு தான் இவனுங்க அம்புட்டு வேலைய பண்றதில்ல. ஆனா இந்த மனுஷனோட கைராசியே அப்படி தலாட்டுக்கு. சீலாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்களும் பெரிய அளவு அவர்கள் கை குடுக்கல. உள்ள சொல்லப்போனா கோஸ்ட் டவுன் மாரியே ஆயிப்போச்சு. சீனால பல மாகாணங்கள். அது பூராமே அதிபர் ஷி ஜின்பிங் பெரிய அளவு நியூயார்க்கு போட்டியா, அடுத்து சவுதி அரேபியால வர நியோம் நகருக்கு போட்டியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பயல்ட்ட இருக்கிறக்கும், பின்னால வரப்போறதுக்கும் போட்டி அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல உள்கட்டமைப்பு வசதியோட டெவலப் பண்றோம். கொல்ல பகுதிய டெவலப் பண்ணாய்ங்க. அதுல ஒண்ணு கூட உருப்படல. இப்ப அதுல புள்ளையார சொல்லி போட்டு, இது பெரிய அளவுல நம்மள அதல பாதாளத்துல கொண்டு போயிருச்சுடா அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாய்ங்க. காரணம் மாகாண அரசாங்கம் அந்த கடல்லயே முழுகி போயிரும். அந்த நகரத்த நோக்கி ஒரு பயலும் போமாட்டேங்கிறாய்ங்க. இது என்ன பெரிய விஷயம்? புடிச்சு கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிலாம். புடிச்சு கொண்டு போய் விட்டா அங்கேயே வாழ வைக்கலாம். ஆனா, அங்கருந்து ரெவென்யூவும் எடுக்க முடியாது. அந்த சிட்டிய பெரிய அளவு உலகத்துக்கு படம் போட்டு காட்ட முடியாது. அது பரவாயில்லையா உனக்கு? அப்படின்னு பேச்சு இப்ப பெரிய ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுல பிள்ளையார் சொல்லி போட்டது ஷியாங்கான் சிட்டி தான். அந்த சிட்டி மாட்டிக்கிச்சு. ஏறக்குறைய 8 பில்லியன் அளவுக்கு அந்த பகுதிகளுக்கான பம்ப் பண்ண பணம் அப்படிங்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப ஓவராலா இந்த மாரி எவ்வளோ தான்டா செலவு பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்த சீனாவும் இந்த மாரி பெரிய அளவு நியூயார்க் பேட்டர்ன் இல்ல அடுத்து வர சவுதி அரேபியா பேட்டர்ன் மாரி கொண்டு வரப்போறோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஏறக்குறைய 85 பில்லியன் கிட்ட செலவு பண்ணியிருக்காய்ங்க. இந்த 8ங்கிறது 85 2 1 தான். இப்போதைக்கு இத சொல்லியிருக்கோம். மீதி பில்லெல்லாம் அனுப்பிச்சு விடுறோம். பார்த்து செய்க அப்படின்னு 2வது ஒரு பெரும் செய்தி அவர் கால்ல வந்து விழுந்துச்சு. செய்திக்கே மனுஷன் ஆடி போயிருப்பார். இந்த தடைகள எப்படி உடைக்கிறது? தடைகள்ல இருந்து எப்படி தப்பிக்கிறது? இத தாண்டி பக்கத்துல போய் எங்கிட்டு போய் போர் போடுறது, இல்ல போர் போடுற மாரி எங்கிட்டு போய் ஆட்கள நிறுத்துறது, இந்த மாரி சிந்திக்கக்கூடிய மனுஷனுக்கு இப்படி இதுலருந்து தப்பி பார்ப்போம் அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? கிடுகிடுகிடுன்னு உடம்பு பூரா நடுங்கி இருக்கும். அப்படி உடம்பு பூரா நடுங்குற சமயமா பார்த்து சீனால நிலநடுக்கமும் வந்துருச்சு. கேட்கவே வேணாம். முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படிங்கிற மாரி தான். ஒரே நாள், ஒரே காலகட்டத்துல 3 கெட்ட செய்தி. சீனால பூகம்பம். சீன அதிபர் அத எப்படி வேணாலும் கையாண்டு தொலையட்டும். நமக்கு தேவை கிடையாது. ஆனா, இந்த 3 கெட்ட செய்திகளும் தொடர்ந்து அவர் வாழ்க்கையில இனிமே சந்திச்சு தான் ஆகணும். எவ்வளவு வருஷத்துக்கு? அடுத்த 4 வருஷத்துக்கு தீவிரமா சந்திக்க போறார். அதுக்கான ட்ரெய்லரை பைடனே போட்டு போறார். அப்ப ட்ரம்ப் வந்து படம் காட்டும்போது எப்படி இருக்கும்? சிதறும்ல. குளோபல் டைம்ஸ்ல எழுதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு. நன்றி, வணக்கம்.